ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இது மாதிரியான இன்ஸ்டாகிராம் ஃபாலோ மீ இது மாதிரி கொடுப்போம்ல ஃபேஸ்புக் சோசியல் மீடியாவோட அது. ஸோ அது மாதிரி லோவர் தேர்ட் டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்மளே எப்படி கைன்மாஸ்டரில் க்ரியேட் பண்ணுறது நம்ம ஓனா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு இது மாதிரியான ஒரு சோசியல் மீடியா லோவர் தேர்ட் டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீடியோஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த ஒயிட்னஸ் ரிமூவ் பண்ணிடலாம். க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி ரிமூவ் பண்ணுவோம் அது மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் க்ரீன் இமேஜ் கூட எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கான டெக்ஸ்ட்டை நம்மளே க்ரியேட் பண்ணலாம். எந்த பேக்குமே தேவையில்லை, எந்த ப்ளகின்ஸும் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா க்ராப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ எனக்கு வந்து பிளாக் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். க்ராப் பண்ணிக்கிறேன் அந்த இமேஜை கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ க்ராப் பண்ண பின்னாடி அதை ரீபொசிஷன் பண்ணி கீழே கார்னரில் வந்து கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதோட இன் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் இன் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா பாப் அவுட்வர்ட் இந்த அனிமேஷன் கொடுங்க. இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2 வச்சுக்கோங்க. ரொம்பவே லுக்காக இருக்கும். வேறு ட்ரை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் பாப் டவுன் இல்லை பாப் அவுட்வர்ட் மாதிரி கொடுக்குறேன். 2 வந்து இதோட ஸ்பீட் வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதோட அவுட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா கீழே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்னாப் டவுன் இல்லை ஸ்னாப் க்ளோஸ்டு அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்னாப் டவுன் கொடுக்குறேன். இதோட ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா நான் 1.5 செட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்த இதுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ என்னோட சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எதாக இருந்தாலும் எனக்கு திலக் வி வியூ அப்படிங்கிறது தான் என்னோட நேம். ஸோ நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணணும் இல்லை ஃபாலோ பண்ணலாம். இப்படி சொல்லிட்டேன் ஃபாலோ பண்ண சொல்லி. ஸோ இதில் வந்து என்னோடய ஃபாலோவர்ஸ் அந்த நேம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளேஸ் பண்ண பின்னாடி இதுக்கு எந்த அனிமேஷன் கொடுக்க வேணாம், ஒயிட்டில் அப்படியே விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் அங்கேயே இருந்துகிட்டே இருக்கும். அந்த பிளாக் மட்டும் வந்துட்டு போகும். ரொம்பவே நல்லா இருக்கும் எஃபெக்ட். ரொம்பவே மாடர்னாக, ரொம்பவே பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ கூகுளில் இன்ஸ்டாகிராம் லோகோ அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சோஷியல் மீடியா லோகோ வேணுமோ சர்ச் பண்ணிட்டு லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி லோகோவை எடுத்துருங்க. லோகோவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ணி அதுக்கான அனிமேஷன் பார்த்தீங்கன்னா பாப் அப்படிங்கிறது தான் அதோட அனிமேஷன். அதேமாதிரி அதோட அவுட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ் ஆகிற மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள். அதாவது ஸ்னாப் அப் அது மாதிரி கொடுங்க. ஸோ ஸ்னாப் அப் ஆப்ஷன் கொடுத்து நான் 1.5க்கு இதோட ஸ்பீட் வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துக்கலாம். ஸ்னாப் அப் கொடுத்தாச்சு. 1.5க்கு செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் லோகோவை கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து வச்சுக்கோங்க டெக்ஸ்ட் பக்கத்தில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அந்த இன்ஸ்டாகிராம் லோகோவை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவராலான அந்த மாடர்ன் சோஷியல் மீடியா அனிமேஷன் வந்ததும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இந்த பிளாக் மட்டும் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் லோகோ வந்த பின்னாடி வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஸ்மூத்தாக பண்ணியிருக்கேன், அதை காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து எடிட்டிங் ஒர்க்காக இருக்குது. இந்த அனிமேஷன் நீங்கள் இது மாதிரி க்ரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.